வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அச்சமடைய செய்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது. பேராசிரியர் GL பீரிஸ் விமர்சனம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. ரணிலுடன் சேர்ந்து நாட்டை அளித்த ராஜபக்ச குடும்பம், சந்திரிகா, மைத்திரிபால சிறிசேன, சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு எதிராகவும் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். லகிரு வீரசேகர கருத்து. ரணிலை தொடர்ந்து விரைவில் ராஜபக்சர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அச்சமடைய செய்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார். இதற்கான சட்ட ரீதியான காரணிகள் எதுவும் இல்லை என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், ரணில் விக்ரமசிங்கே மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரை கைது செய்யும் போது சரியான காரணிகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. நிறைவேற்றுத்துறையின் கருவியாக பணிபுரியும் போலீசாரின் நோக்கம் ரணிலை மட்டுமே கைது செய்வதாக இருந்தது. வாக்குமூலம் பெறுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார். சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல் அல்லது சாட்சியங்களை மறைத்தல் போன்ற சூழ்நிலை இருந்திருந்தால் கைது செய்வது நியாயமாக இருக்கும். ஆனால் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்ததன்படி இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 33 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே எவருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்பது தெளிவாகிறது. இவ்வாறான குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது எதிர்க்கட்சிகளை அச்சமடைய செய்யும் அரசின் முயற்சி என்றும் GL பீரிஸ் சுட்டிக்காட்டினார். அரச நிதியினை தவறாக பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கடந்த 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். அப்போது அவரை இன்றைய தினம் வரை விளக்கமறியல் வைக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதற்கிடையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். நேற்று அவர் பரிசோதிக்கப்பட்ட போது அவரது உடல்நிலை இன்னமும் கவலைக்கிடமாக இருப்பதால் தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளார்கள். இது குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையிலும் அவரது உடல்நிலை சீராக இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் மருத்துவர் ருக்ஷான் பெலன தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கின் விசாரணை இன்றைய தினம் நடைபெறும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டியிருப்பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது சாத்தியமில்லை என்று சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கேவின் விடுதலையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானித்துள்ளதையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிறையில் இருக்க வேண்டியவர். எனவே அவரை கைது செய்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஆதரவு அளிப்பதாக மக்கள் போராட்ட அமைப்பின் தேசிய நிறைவேற்று உறுப்பினர் லகிரு வீரசேகர தெரிவித்துள்ளார். ரணிலை சிறையில் அடைத்தது போல் அவர் பின்பற்றிய மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளையும் அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறினார். ரணில் விக்ரமசிங்கே அதிகாரத்தில் இருந்தபோது பட்டிலந்த வதை முகாம், மத்திய வங்கி மோசடி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பல்வேறு சம்பவங்களுக்கு பொறுப்பானவர் என்றும் மக்களின் ஜனநாயகத்தின் உரிமைகளை பறித்தவர் என்றும் வீரசேகர சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறிய போது ரணில் விக்ரமசிங்கவுடன் ராஜபக்ச குடும்பம், சந்திரிகா, மைத்திரிபால சிறிசேன, சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்டோரும் இணைந்து நாட்டை அளித்தனர். இவர்கள் அனைவரும் ஒரே குற்றவாளிகளாக கருதப்பட்டு விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். அத்துடன் ரணிலுக்கு பிணை வழங்கக்கூடாது, அவரை வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைக்க வேண்டும் என்றார். சிறை தண்டனை மட்டுமல்லாமல் ரணிலின் பொருளாதார திட்டங்களும் முற்றாக கைவிடப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதி, இந்தியா, அமெரிக்கா ஆகியோரின் லிபரல் கொள்கைகள் நாட்டில் நீடிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டமை அரசியல் பழிவாங்கலாக இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள், எவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களிடம் பேசிய அவர், அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் பொதுச்சட்டம் அனைவருக்கும் ஒன்றே. முன்னாள் ஜனாதிபதிகளும் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். நீதிமன்ற உத்தரவுகள் அரசியல் பழிவாங்கல் என்று குற்றம் சாட்டப்படுவது புதிதல்ல. அதே நேரம் அரசாங்கத்திற்கு எவரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம், விசாரணை அமைப்புகளும் சுயாதீனமாக செயல்படுகின்றன. எனினும் விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கலாம் என்று கூறினார். நாட்டில் நிலவி வரும் பல கட்சி ஆட்சி முறையை ஒழித்து ஒரே கட்சி ஆட்சி முறையை நிலைநிறுத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சித்து வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர்
துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலான சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு விசேட நன்றி தெரிவிக்கின்றேன். ஆட்சியை பொறுப்பேற்று ஒரு வருடம் நிறைவடைவதற்கு முன்பே எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க அவரால் முடிந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க கைதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் உண்மையான காரணம் என்பிபி அரசாங்கம் பல கட்சி முறையை இல்லாதொழித்து ஒரே கட்சி ஆட்சி முறையை நிறுவ முயல்வதே ஆகும் என்றார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் அடக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. தாம் நினைப்பதே சரியென்ற நிலைப்பாட்டிலேயே ஆட்சி நடத்தப்படும் நிலையில் இந்த சர்வாதிகார போக்குக்கு எதிராகவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. அதன்படி மக்கள் ஜனநாயகத்தையே விரும்புகின்றார்கள். அதனை பாதுகாப்பதற்காகவே இந்த ஒன்றிணைவு. துமிந்த திசாநாயக மேலும் குறிப்பிட்ட போது, கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்களின் பெரும்பான்மையையும் எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்திக் உள்ளனர். இன்று நாட்டில் அரசாங்கத்திற்கு எதிரான சூழல் நிலவுகின்றது. குறிப்பாக தொழிற்சங்கங்களும் இதனை நன்கு உணர்ந்துள்ளார்கள். இன்று ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நாளாகும். ஜனநாயகத்தை நிலைநிறுத்த விரும்பும் அனைவரும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டு பயணங்களின் போது அரச நிதியை தவறாக பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையிலேயே தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இது ரணிலுக்கே மட்டுமன்று, விரைவில் ராஜபக்சேக்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதிகளுக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் ஒரே சட்டமே பொருந்தும், தனிப்பட்ட சட்டம் எதுவும் இல்லை என்பதையும் அதன்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய வங்கியில் இடம்பெற்றிருந்த மோசடி தொடர்பாக விரைவில் விசாரணை நடைபெறும் என்றும், அலோசியஸிடமிருந்து பணம் பெற்றவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். மக்கள் அளித்துள்ள ஆணை எங்களுக்கு பொறுப்பு, அதனை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று பிமல் ரத்நாயக்க கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கடந்த சம்பவம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களின் எதிர்வினைகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவுகின்ற கருத்துக்கள் குறித்து அரசாங்கம் கூர்ந்து கவனித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் சட்ட ரீதியான கைதுகள் இடம்பெறும் சூழலில் பெரும்பாலான மக்கள் அதற்கு இணக்கமாக இருக்கின்றார்கள் என்று தகவல் புலனாய்வு அமைப்புகளின் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது. இதனால் அடுத்தடுத்த நாட்களில் மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளையும் கைது செய்யும் வாய்ப்பு அதிகரித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன.